வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் தி பப்ளிக் பிளேசஸ், ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில், ஒரு ரிலீஜியன் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல அங்கே எப்படி இருக்கணும், அதில் எவ்வளோ அளவுக்கு நம்மளோட மெச்சூர்டு பிஹேவியரை காட்டணும், எவ்வளோ அளவுக்கு ரிஃபைண்டாக இருக்கணும் அன்னத்தெல்லாம் பார்க்கலாம். சில பதிவில் கூட இது தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்தோம். நம்ம பாரத திருநாட்டில் நம்மளுக்கு ஒரு பெரிய கொள்கை இருக்குது. என்ன, நம்ம யாரோடைய மத உணர்வுகளையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு. அது எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம தாய் திருநாட்டில் இருக்கிற 144 கோடி பேர் இருக்கிறோம் என்ன சொன்னால், அவங்கவுங்களோட மத உணர்வுகளை நம்ம யாரும் புண்படுத்தக்கூடாது. இது நம்மளுக்கு ரொம்ப நல்லபடியாக தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த கோவிலில் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னா, முதல்ல போகிற இடத்துக்கு என்ன உண்டோ அங்கே அந்த பிஹேவியரை மட்டும் வளர்த்துக்கணும். அந்த பிஹேவியரை மட்டும்தான் வெளிப்படுத்தணும். அங்கே போனால் என்ன பண்ணுறோம், சாமி கும்பிட போகிறோம். சாமியை கும்பிட்டா அங்கே என்ன, அது சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பிற வார்த்தைகள், பிற கான்வர்சேஷன்ஸ், அங்கே போய் பாலிடிக்ஸ் பேசுறது, அங்கே போய் வீட்டு செய்திகளெல்லாம் பகிர்ந்துக்கிறது, அங்கே ஒன்றும் புதுசாக ஒரு நண்பரை பார்த்துட்டா அவங்களோட பழைய விஷயங்கள், அவங்க காலேஜில் படித்தது, அப்புறம் ஆஃபீஸில் ஒன்றா வேலை செய்தது, அதை பற்றி எல்லாம் பேசுறது. அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு இல்லை, அது அங்கே பேசக்கூடாது. ஏன்னா கோவிலோட வளாகத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அது முதல்ல அது வளாகம்னு குறிப்பிடுறதை காட்டிலும் ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு பல்கலைக்கழகம் சொன்னால் அந்த பல்கலைக்கழகம் அது ஒரு வளாகம். அது இன்னும் ஒரு மாளிகைன்னு சொன்னால் அந்த மாளிகை ஒரு வளாகம். அது அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் கோவில் இருக்கிற இடத்துல அது வளாகம் இல்லை, அது புனிதமான இடம். எல்லாரும் அங்கே போய் எதுக்கு நிறைய நேரத்தில் கோவிலில் நெரிசல் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கிற அந்த அபரிமிதமான ஆற்றல் இருக்கே, நேர்மறையான ஆற்றல், அது எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிறதுனால தான் அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போகிறோம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறைய பேர் வராங்க அப்படின்னு கேட்டால், அந்த கோவிலோடைய கொடிமரத்துக்கு பக்கத்துலேயும் கோவிலோட கர்ப்பகிரகத்து பக்கத்துலையும், அந்த கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அதிக அளவிலான நேர்மறை ஆற்றல் இருக்கே, அது நாமளும் அதை என்ன பண்ணிக்கணும், ஓரளவுக்கு அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கணும். நம்மக்கிட்ட நம்மளும் அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன செய்யணும், நம்ம அதுக்கு தகுந்த அளவுக்கு இருக்கணும். இங்கே ஒரு ட்ரைவியலாக ஒரு உதாரணம் அனெக்டோட் சொல்லலாம்னு கேட்டால், இப்போ நம்மக்கிட்ட பால் இருக்குது, பால் வாங்குகிறோம், பேக்கெட்லேருந்து பால் வாங்குகிறோம், கட் பண்ணி பாத்திரத்தில் கொத்துறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பாத்திரம் நிறைய சுத்தமாக இருக்கணுமா வேண்டாமா? பாலுன்றது திரிஞ்சு போகாதது, பேக்கெட்லேருந்து இப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பால் சுத்தமாக இருக்குது, கெட்டு போகலை அப்படின்னா, அதே போல் அது திரிவதற்கு முன்னே அந்த எந்த பாத்திரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோமோ அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும், ரொம்பவும் சுத்தமாக இருக்கணும். ஏன்னா பால்ன்றது ரொம்ப தேவையானது. நம்ம அதை வாங்கியிருக்கோம், நம்ம வீட்டு குளிர் சாதன பெட்டியில் வச்சு அதை பாதுகாத்துருக்கோம். காலையில் வாங்கினா மத்தியானம் 2 மணிக்கு அதை என்ன பண்ணோம், பாலை சூடாக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த பாத்திரத்தை எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி அந்த பாலை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, அதுபோல் அங்கே கோவிலுக்கு போயிட்டா கோவிலில் இருக்கிற அந்த கொடிமரத்துக்கிட்ட கிடைக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றலும், அப்புறம் கர்ப்பகிரகம் சுவாமி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நேர்மறையான ஆற்றலையும் நாம் அப்சர்வ் பண்ணிக்கணும், நாம் அதை ஸ்வீகரிச்சுக்கணும், நாம் அதை உணரணும், நம்மக்கிட்ட அது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் ரொம்பவும் சுத்தமாக இருக்கணும். பால் எப்படி ஒரு கண்டெய்னரை பொறுத்து தான் அதனோட சுத்தம் அமையுமோ, பால் சூடாக்கும் பொழுது நமக்கும் அந்த வார்த்தைகள் ரொம்பவும் பொருந்தும். அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம பெரியவங்கள, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, அப்பா இல்லை தாத்தா பாட்டி அவங்கள போல் இருக்கிறவங்க கேட்டால் பால் எப்படி காய்ச்சணும்னு அவங்க சொல்லி தருவாங்க, அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் அது எந்த விதத்துலையும் குறைபாடு இல்லை. இங்கேயும் ஆலயத்துக்கு செல்லும்பொழுது நாமும் என்ன இருக்கணும், அதுக்கு தான் எல்லோரும் சொல்லுவாங்க, நல்லா குளிச்சுட்டு புதுசாக துணி போட்டுக்கிட்டு தலையை குளிச்சுட்டு துணியெல்லாம் அழுக்கெல்லாம் பண்ணிக்காமல் 4-5 இடத்துக்கு போகாமல் நேராக கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போட்டு நேராக வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு போய்ட்டு எல்லா இடத்துக்கும் போய் அங்கெல்லாம் சாப்பிட்டு இங்கெல்லாம் சாப்பிட்டு ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் வீட்டுக்கு வரும்போது யூ லீவ் ஆல் யுவர் அப்சர்வ்டு பாசிட்டிவ் எனர்ஜி. அது ஒரு ஹோட்டல்லையோ, ஒரு வேறு இன்னொரு பொது இடத்துலையோ, இன்னும் ஒரு பார்க்லையோ, மைதானத்துலையோ நம்ம விட்டுடுவாங்க. நேராக நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிற அத்தனை நேர்மறையான ஆற்றலையும் வீட்டில் கொண்டு தான் அதை ரிலீஸ் பண்ணணும்.
இதிலேயே நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது. நம்ம பெரியவங்களோட ஒரு மணி நேரம் உட்காந்து பேசினா இதில் எப்படி ஏன் நேரம் வரணுன்றதுக்கு இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதனால் அவர் எக்ஸ்பிரசிவ் பிஹேவியர் இன் அ பர்டிகுலர் பிளேஸ் தட் மேக்ஸ் எ வெரி வைட்டல் ரோல் இன் அப்சர்விங் தி என்ன அந்த ஆற்றல் நேர்மறையான சக்தி இருக்கே, அந்த சக்தியை நம்ம கிரகிச்சுக்கிறதுக்கு பெரிய விஷயங்களை அது சொல்லும். நம்ம எப்படி நடந்துக்கணும்னு. அப்புறம் அங்கே போய் ட்ரைவியல் திங்ஸை அப்புறம் இன்னொரு விஷயம் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்பொழுதும் நிஜம் பேச வேண்டாம். சத்தியம் புரூயாத் பிரியம் புரூயாத்னு இருக்கும். அது பிரியமான வார்த்தைகளை சொல்லணும், சத்தியமான வார்த்தைகளை சொல்லணும். அப்படின்னா அது கோவிலுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது சுவாமி தரிசனம் செய்யும் பொழுது அந்த 1 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ சிலவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் 20 நிமிஷத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்திலேயாவது அந்த 1 மணி நேரம் அந்த கோவிலோட என்ன இருக்கிறோம் கோவிலோட அந்த புனிதமான இடத்துல இருக்கும் பொழுது அப்பொழுதாகிலும் என்ன பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். அப்பொழுது மட்டுமாவது அதை அடிக்கடி கோவிலுக்கு போகிற நேரத்தில் அதுபோல் ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டா அதுவே அந்த பழக்கமே வழக்கமாக மாறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதனால் எக்ஸ்பிரசிவ் பிஹேவியர் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னா எந்த இடத்துல எது போல் நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கடவுளோடு இருக்கிற இடத்துல தான் கடவுள் எங்கேயும் இருக்கார், நீக்கவர நினைந்து இருக்கிறார். முதல்ல நம்ம வீட்டில் நம்ம அம்மா பேசும்பொழுது அம்மாட்ட பேசும்பொழுது அப்பொழுதும் பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா தாயிற் சிறந்தது கோவிலும் இல்லை, சிறந்ததொரு கோவிலும் இல்லை. அப்போ என்ன பண்ணோம், அம்மாட்ட பேசும்பொழுது கூட பொய் சொல்லக்கூடாது. இதை நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த பழக்கத்தை நிச்சயமாக வளர்த்துடணும். அம்மாவே பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னால் முதல்ல அம்மாவை நல்லா பண்ணிடணும். என்ன பண்ணோம், ஓரளவு கரெக்ட் பண்ணிடணும். அம்மாவை கரெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இதனோட நிஜத்தை எடுத்து சொல்லணும். நீங்கள் உங்கள் அம்மாட்ட பொய் பேசாமல் இருங்க, தானாக உங்கள் மகளோ உங்கள் மகனோ அவங்களும் உங்கள்கிட்ட என்ன பொய் பேசாமல் இருப்பாங்க. பொய் பேசாமல் இருக்கிறது ஒரு கமா, அது வேறு கான்டெக்ஸ்ட்டு, அதுக்கு பொருள் அதுக்கு மீனிங்கே வேறு. அதே நேரத்தில் அம்மாட்ட நிஜம் மட்டும்தான் சொல்லணும், நிஜம் பேசுகிறத அம்மா கிட்ட ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இது வேறு ஒரு கான்டெக்ஸ்ட்டு. இதுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் அதுக்கு இருக்கிற மீனிங்கே வேறு. அதனால் அம்மாட்ட பொய் பேசக்கூடாது, அம்மா கிட்ட நிஜம்தான் பேசணும். ரெண்டுமே வேறு வேறு கான்டெக்ஸ்ட்டில் புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரே 2 ஒன்று தான். இல்லை பொய் பேசாமல் இருக்கணும்னு சொன்னால் அப்போ நிஜம் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க பசங்க. இல்லை, நிஜம் பேசணும், பொய் பேசக்கூடாது. பொய் பேசுறதை குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பேசலான்னு ஆயிரும். நோ, அதை அந்த கிளாஸு அந்த மாதிரி ஒரு 2 மீனிங் கிடைக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸில் அம்மா கிட்டே சொல்கிறத தவிர்த்துடணும். அப்போ அப்பா கிட்ட நிறைய பொய் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம அம்மா கிட்ட என்னவான சொல்லிட்டோமானே அது நேரம் அடுத்த 1/2 மணி நேரத்தில் அப்பாட்ட போய் சேர்ந்துடும். 1/2 மணி நேரம்ன்றது ரொம்ப அதிகம். 30 நிமிஷத்தை வேண்டாம், 3 நிமிஷத்தில் அது நம்ம அம்மா கிட்ட சொல்கிற நிஜம் அப்பா கிட்ட போய் சேர்ந்துடும். இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். எல்லா தாய்க்கும் இது ஏற்புடையது, எல்லா மகனுக்கும் இது ஏற்புடையது. மகளுக்கு ஏற்புடையதுன்னா மகனுக்கும் அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங் எல்லா குழந்தைகளுக்கும் ஏற்புடையது. அந்த குழந்தைன்றது 10 வயசுக்குள்ளே இருந்தால் தான் இல்லை, ஒரு 50 வயசு பையன் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது ஏற்புடையதன்று. அந்த பிஹேவியரை என்ன பண்ணணும், தவிர்க்க வேண்டும். ஏன்னு கேட்டால் தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லைன்னு சொன்னோம் இல்லை, அதனால தான் இந்த கான்டெக்ஸ்டில் கான்வர்சேஷன். ஆனால் கோவிலில் போய் இருக்கணும் என்ன சொன்னால் கடவுள்கிட்ட நம்ம வேண்டுகிறோம், ஏதோ ஒன்று கேட்குறோம், இது வேணும் அது வேணும் இதெல்லாம் கொடு அதெல்லாம் கொடுன்னு கேட்குறது இயல்பு தான். ஆனால் அதுக்கு நமக்கு என்ன தகுதி வருதோ என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் கொடுப்பாங்க. யூ ஷுட் வெயிட் இன் த லைன், டிலே இன் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்ற வார்த்தை சுவாமி கிட்ட கொடுக்குற ப்ரேயருக்கும் ஏற்புடையது. இப்போ மத்தியானம் 3:30 மணிக்கு ப்ரேயர் சுவாமிகிட்ட போய் கேட்டுட்டு வந்தோம், சாயந்தரம் 5:30 மணிக்கு வரும்னு கேட்டால் அப்படி ஒரு செய்தி இல்லவே இல்லை. நம்ம கேட்கறதுக்கு குணம் கொடுப்பாங்க, கேட்கறதுக்கு நல்ல அறிவு இருக்கும், கேட்கறதுக்கு உண்டான புத்தி இருக்கும். ஆனால் அது எப்பொழுது செயல்படுத்தப்படும், அதுக்கு உண்டான தகுதியான நேரம் வருவோம் தான். நம்ம வீட்டில் இடமே இல்லை, எங்கேயுமே இடம் கிடையாது. அப்போ நம்ம புதுசாக 2 பீரோ வாங்கி வைக்கணும்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும், இந்த இடத்தெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு எந்த கடையிலையாவது போய் பீரோ பார்த்து ஆர்டர் பண்ணிட்டு வந்தால் அவங்க 1 வாரம் இல்லை 8 நாளில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வெயிட் பண்ணணும் இல்லையா. அதுபோல் தான் சாதாரண சாமான் லோகாயதமான நம்ம கையில் இருக்கிற காசை செலவாக்கி வாங்கக்கூடிய ஒரு பீரோ வாங்கிறதுக்கே வி ஷுட் வெயிட் ஃபார் 10 to 15 days. ஏன்னா இடத்த சரி பண்ணிக்கிட்டு தான் வாங்கணும். அப்படின்னா அதுபோல் நம்மளுக்கு தகுதி வந்த பிறகு தான் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. கேட்டாச்சுன்னு சொன்னால் இந்த பையனுக்கு இதில் ஈடுபாடு இருக்க போல இருக்கு, இஸ் ஹேவிங் சம் லைக்கிங் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ், டஸ் இட் ஒர்க் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கு தகுதியா அது ஏற்புடையதா அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு அதை கொடுப்பாங்க. ஆனால் நம்ம சில நேரத்தில் நம்ம வேறு யாரையானு எதாவது கேட்டால் உடனே கொடுப்பாங்க, நம்ம அப்பா உடனே வாங்கி தருவாங்கன்னு சொன்னால் அவர் கூட என்ன செய்வார், நம்ம பசங்க இதை வச்சுன்னு பராமரிக்குமா அப்படின்னு பார்த்து தான் வாங்கி தருவாங்க.
ஒரு அப்பாவே அப்படி தான் நம்மளுக்கு வாங்கி தருவாருன்னு சொன்னால், இந்த சகல உலகத்துக்கும் தந்தையாக இருக்கிற கடவுள் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு அதுக்கு தகுதி இருக்குதா? நம்மளால் அதை பராமரிக்க முடியுமா? அப்படின்னு பார்த்துட்டு தான் வாங்கி கொடுப்பாரு. அதுக்கு தகுந்த போல் தான் அந்த அருள் புரியப்படும். அருள் அப்போ தான் கிடைக்கும். அதனால் கோவிலில் போய் இருக்கும்போது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எப்படி 2 பதிவுக்கு முன்னாடி இதை பார்த்தோமோ, அந்த சாலவும் நன்று மிகவும் ஏற்புடையது அப்படின்ற அந்த செய்தியை நம்ம எப்படி உணர்ந்துக்கணும் அப்படின்னு கேட்டால், அங்கு எல்லா விதமான தூய்மையான பழக்க வழக்கங்கள் அத்துணையும் என்ன பழக்கத்தில் கொள்ள வேண்டும். தூய்மையான பழக்க வழக்கங்கள் மட்டுமே ஆலயத்துக்குள் சென்று கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். இன்னும் விரிவாக அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.